கோவிலுக்கு செல்வது அப்படின்றது நம்மளுடைய எல்லோருடைய வாழ்விலும் இன்றைக்கி ஒரு இயல்பான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் கோவிலுக்கு போகும்போது நாம் எத்தனை பேர் அங்கே இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறோம்? நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, கோயிலுக்குள்ளார போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகிறது, மொபைலை சைலண்டில் போடுறது கிடையாது. அவங்களுக்கும் பிரச்சனை, அங்கே வரக்கூடிய மற்றவர்களுக்கும் பிரச்சனை. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்காக தெரியுமா? நம்ம குழந்தைகளை எதுக்காக நம்ம கூட்டிட்டு போகிறோம் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால் நமக்கு உடல் ரீதியான நன்மைகள், நம் வாழ்வில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போகிறோம். ஆனால் அப்போ தான் நம்ம கோயிலுக்குள்ளார போவோம், எல்லாரும் ரொம்ப மனமுருகி நிறைய பேர் கவலையில் வழியில் இறைவனை நினைத்திட்டு இருக்கும்போது தான் குத்துப்பாட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அங்கே தான் எடுத்து ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் இன்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம ஆன்மீக அன்பர்கள் எல்லோருமே கோவிலுக்குள்ளார போகும்போது முதல்ல உங்கள் மொபைலை சைலண்டில் போட்டுருங்க. ரெண்டாவது, முடிஞ்சால் மொபைலை எடுத்துகிட்டு போகாதீங்க. கோவில் அப்படின்ற இல்லை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் எவ்வளவாக இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் இருக்குமா? அந்த அரை மணி நேரம் முழுக்க முழுக்க இறைவனுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம கோவிலுக்கு போகிறோம், அங்கே போய் க்யூவில் நிற்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சாமியை பார்க்குறோம், வெளியில் வரோம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம், வந்துடுறோம். ஆனால் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? ரொம்ப அதிகமான நன்மைகள் அதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்களேன். நீங்கள் ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் அவங்க உட்காந்து தியானம் பண்ணணும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளார சேரும். அப்படி சேரும்போது உங்கள் உடம்பில் நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி இத்தனை நன்மைகள் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுனால இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் கோவிலுக்கு போகிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது, நான் கோயிலில் போய் இவ்வளோ சாமியை கும்பிடுறேன், எதுவுமே நடக்க மாட்டுதுன்னு புலம்புறீங்க. ஆனால் நீங்கள் ஏன் இந்த தவறை புரிஞ்சிக்க மாட்டுறீங்க? நீங்கள் கோயிலுக்குள்ளார ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. அங்கேயும் போய் நீங்கள் குடும்ப கதையை பேசுவீங்க, இன்னொருத்தருடைய கதையை பேசுவீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கான பிரச்சனையை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, கோயிலுக்கு போகும்போது ஒன்று ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இல்லை ஃபோனு சைலண்டில் போட்டணும். இன்னொன்று, கோயிலுக்குள்ளார போகும்போது உங்களுடைய கவனம் எதுலேயுமே சிதறக்கூடாது. உங்களுடைய முழு கவனமும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நோக்கியே இருக்கணும். அப்படி நீங்கள் ஒரு கோவிலுக்கு சென்று பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் வருது பாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது முழுமையாக இறைவனை நினைத்து கொண்டு, முழுமையாக இறைவனை சரணாகதி அடைந்து அங்கே உட்கார்ந்து தியானம் செய்து விட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள்.